மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த பெயர்ச்சியின் மூலமாக மீனம் ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். மீனம் ராசியில குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதமும், சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு. மீனம் ராசியில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியில ராகு 7ஆம் இடத்துல, கேது, சனி 12ஆம் இடத்துல இருக்கு. அதாவது உங்களுக்கு 2023ஆம் ஆண்டு முதல் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனி ஏற்பட்டு உங்களுக்கு 1 வருஷம் தான் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஆண்டுகள் இந்த 7.5 சனியின் பிடியில் தான் நீங்க இருக்க போறீங்க. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய யோகங்களை கொடுத்துருக்கான். இப்ப அந்த இடத்துல இருந்து விலகி 3ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல வருது. அப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது மட்டும்தான் ராஜயோகங்களை செய்யும், நிறைய யோகத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல குரு பகவான் வரப்போகுது. இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் பார்க்கும்போ உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் நல்ல யோகத்துல கிடையாது. இப்ப 7.5 சனி ஒரு பக்கம், ராகுவும் கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்துல, குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல, குருவின் பார்வை கிடைக்காது உங்களுக்கு. அப்ப இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த 7.5 சனியும் குரு பெயர்ச்சியும் சேர்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னாதான் பலன்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். பொதுவாக 7.5 சனி நடக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்காது ஜாதகருக்கு. பிறந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, கோச்சாரமா இருந்தாலும் சரி, சனி 3 இடங்களில் வரும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடங்களுமே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடங்கள். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பண விரயங்களை ஏற்படும். இந்த 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய பார்வை 3, 7, 10 3 பார்வைகள் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், 6ஆம் இடத்துலையும், 9ஆம் இடத்துலையும் படம். 2ஆம் இடம் தனுஸ்தான், அது இருக்கக்கூடிய இடம் விரயஸ்தானத்தில் இருக்கு 12. கண்டிப்பாக நிறைய பண விரயங்கள், நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, மனசுல ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, பயம், பதட்டம், இதெல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கும். நீங்க கவனமாக இருக்கணும். மீனராசியில பிறந்த ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. உங்களுக்கு எந்த கிரகமும் ஒரு ஆதரவாக சப்போர்ட்டா கிடையாது. அப்போ 2ஆம் இடத்த இந்த சனி பகவான் பாக்கியனால உங்களுக்கு வரக்கூடிய பணம் வராமல் இருக்கும். அதுல தடைகள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். நீங்க பேசுற பேச்சுல பிரச்சனை வரும். நீங்க தப்பான ஒரு வார்த்தை யார்கிட்டயா பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல பிரச்சனைகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பல ஆயிரம், பல லட்சம் ரூபாய் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மனசுல ஒரு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பதட்டம் இருக்கும். எப்போதுமே செய்யக்கூடிய தொழில் லாபத்துல போகாது. இந்த காலகட்டத்தில் 7.5 சனி நடக்கும்போது நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அது உங்களுக்கு பெருசா லாபம் கொடுக்காது, நஷ்டத்தை நோக்கி போகும். அப்ப தொழில் நஷ்டம் போகும்போது பணம் கிடைக்காது, அந்த லாபம் நீங்க எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காது, தாராளமாக பணம் கிடைக்காது உங்களுக்கு. இதெல்லாம் இருக்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்காது, பிரச்சனைகள் வெடிக்கும். அப்ப கவனமாக இருங்க மீனராசியில பிறந்தவங்க. அடுத்தது இந்த 12ஆம் இடத்து சனியோட பார்வை 6ஆம் இடத்துல விடும். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை, அடிதடி கேஸு, கோர்ட்டு, இதெல்லாம். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உங்களுக்கு. நீங்க பிரச்சனைக்கு போகாம இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அது எந்த இடத்துல நீங்க ஓடி ஒளிஞ்சாலும் உங்களை விடாது. இந்த 7.5 சனி அப்படிதான் செய்யும். அப்போ நீங்க பிரச்சனைக்கு போகாதீங்க, முடிந்த அளவுக்கு நீங்க ஒதுங்கி போங்க. இந்த காலத்துல உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்ட்ல கேஸு, பிரச்சனை, அடிதடி கேஸு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது மேலும் பிரச்சனையை கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பே இருக்காது, அந்த யோகமே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே தலைக்கு மேல கத்தி இருந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த 2024 அடுத்தது வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அடுத்த இந்த 2ஆம் இடம்
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போதும் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாமே கெட்டு போயிடும். தொழில் கெட்டு போயிடும், பணம் வராமல் தடைப்பட்டு போகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கெட்டு போகும், விபத்துகள் ஏற்படும், வேற நிறைய பிரச்சனைகள், வராத பிரச்சனைகள்லாம் தேடி வரும். அப்போ இதெல்லாம் இருக்கும்போது 9ஆம் இடத்தையும் இந்த சனி பார்க்குது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ சந்தோஷம் கெட்டு போகுது. பாக்கியங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகும். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். எல்லாமே கெட்டு போகும். குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கெட்டு போகும். இது யாருக்கு அதிகமாக இருக்கும்? இந்த 7ரை சனி அதிகமான பாதிப்புகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் பிறந்தவங்க உத்தேசமாக ஒரு 100 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 கோடி பேருக்கும் இந்த 7ரை சனி இப்படித்தான், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்படித்தான் பிரச்சனைகளை தரும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி 4ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த 7ரை சனி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பண விரயங்கள், விபத்துகள், சில பேருக்கு மரணங்கள் கூட ஏற்படலாம். சில பேருக்கு விபத்துகள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் உடம்புல அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதன் மூலமாக நிறைய பணச்செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்னும் நிறைய பிரச்சனைகள் திடீர்னு வருவதற்கான, அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, உங்களுக்கு எந்த விதத்திலும் தொடர்பே இல்லாத பிரச்சனைகள்லாம் உங்கள் மேலே உங்கள் தலையில் கட்டுவாங்க. அந்த மாதிரி பழிகள் நீங்கள் வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தி அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். 2வது, உங்களுக்கு குரு பகவானும் இப்போ சாதகமாக இல்லை. குரு பார்வை, அதாவது குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 7ரை சனி இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி 4, 8, 12 இந்த இடங்களில் இருந்தாலோ அல்லது எந்த இடத்துலையாவது ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ, ஏன்னா ராகுவோடு ஒரு கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும். அதுவும் சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தா சொல்லவே வேணாம். இந்த சனியும் அடிப்படையில் ஒரு கெட்ட கிரகம், ராகுவும் அடிப்படையில் ஒரு கெட்ட கிரகம். இந்த 2 கெட்ட கிரகங்களும் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இந்த 7ரை சனி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய கஷ்டங்கள், நிறைய பண விரயங்கள், விபத்துகள், சூழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 இந்த ராகுவோடு சனி சேர்ந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த 7ரை சனி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதே மாதிரி 4, 8, 12 இந்த இடங்களில் சனி இருந்தால் அவர்களுக்கும் இந்த 7ரை சனி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். திடீர் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால போக்குவரத்தில் கவனமாக இருங்க. ஒவ்வொரு செயல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் மிகவும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்யாண காரியங்கள் எடுக்காதீங்க. இந்த 7ரை சனி நடக்கும்போது மங்களகரமான சுபமங்கள காரியங்கள், உங்களுக்கு மீன ராசியில் பிறந்த உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் அந்த 7ரை சனி நடக்கும்போது வீடு கட்ட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் கட்டி முடிக்கப்படாமல் பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கட்டி முடிக்கப்பட்ட வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து வாங்குவது, ஒரு வண்டி வாங்குவது அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை விற்பனை செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணும்போது மிகவும் கவனமாக ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக யோசித்து நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது குரு பகவான் இப்போ குரு பெயர்ச்சி இருக்குது. 3ஆம் இடத்துல குரு பகவான் வருது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடையாது? கண்டிப்பாக இது ஒரு யோகமான பெயர்ச்சி கிடையாது. 3ல் குரு வந்தால் யோகத்தை கொடுக்காது. இந்த குருவின் பார்வை உங்களுக்கு ராசி, குருவின் பார்வை 5, 7, 9 3 பார்வைகள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குரு பார்வை இருக்குது. அதாவது சொல்லுவாங்க குரு பார்வை கோடி நன்மைன்னு. அது ரொம்ப முக்கியம்தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. ஆனால் அது எந்த இடத்துல இருந்து பார்க்குது அது ரொம்ப முக்கியம். ஒரு யோகத்தை தரக்கூடிய 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருந்துட்டு குரு பார்த்தால் அதுதான் கோடி நன்மை.
மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்துட்டு குரு பார்த்தால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. 3ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணீங்க, வரன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரன் வரும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்காது. அதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள். இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா அது வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஏற்ற வரனாக இருக்காது. அவன் ஒரு குடிகாரனாக இருப்பான், அல்லது ஒரு ஒரு வேற ஒரு ரவுடியாக இருப்பான், ஏதாவது ஒரு வில்லங்கம் அதில் இருக்கும். ஒரு நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கல்யாண காரியங்கள் நல்லபடியாக அமையாது. அதனால் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இல்லாத இந்த காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள் தள்ளி வைங்க. வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா குரு பார்வை இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் எடுக்கணும்னா அதுக்கு குருவின் பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்வை இல்லாத நேரத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க. எதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக அமையாது இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா. அப்போ இந்த சனி, இந்த 7.5 சனி, இந்த குரு பெயர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும்லாம் கிடையாது. நான் சொல்லுவது வந்து வெறும் ஒரு 30% பொது பலன் மட்டும்தான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் உள்ள மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கணும்லாம் கிடையாது. அவரவர் பிறந்த ஜாதகத்தில், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் இந்த குரு, இந்த மறைந்த குரு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்களை தராது. அதுவும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 100% ஒரு சுபத்துவமான கிரகம். ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிறைய யோகங்களை செய்யும். 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் வந்து ஒரு யோகத்தை தர முடியாது. ஆனாலும் கெட்ட பலன்களும் நடக்காது. உங்களுக்கு ஒரு சுமாராக அப்படியே இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் வந்து உங்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் நிறைய இருக்கும். ஒரு கவர்மெண்ட் வேலை படிச்சிருக்கேன், அரசாங்க வேலை கிடைக்குமா, அல்லது ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ஒரு வீடு கட்டுவதற்கான யோக அமைப்புகள் இருக்குதா, எதிர்காலம் எப்படி இருக்கும், பொருளாதாரத்தில் எப்படி இருப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எனவே உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.